அனைவருக்கும் இனிய நாள். நீங்கள் உங்களுடைய கணினியில் இதுவரையில் சர்வர் ஒன்றை இன்ஸ்டால் செய்து கொண்டு வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டை இன்ஸ்டால் செய்து கொண்டு வேர்ட்பிரஸுடன் ஒரு பயணத்தை செல்ல தயாராக இருக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் பார்க்கும் முதலாவது வீடியோ இதுவாக இருக்கக்கூடும். அப்படியானால் இப்போது உங்களுக்கு கற்பிக்கும் சில விடயங்கள் புரியாமல் போகலாம். டிபி கோடிங் யூடியூப் சேனலில் வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்டை பார்த்து உங்களுக்கு இந்த பாடங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தேடிக்கொள்ள முடியும். இப்போது நீங்கள் இணைந்திருப்பது 4வது பாடத்துடன் ஆகும். தொடக்கத்திலிருந்து எங்களுடன் இணைந்திருக்கும் பிள்ளைகள் கணினியில் இதுவரையில் எக்ஸாம் வெப் சர்வரை இன்ஸ்டால் செய்து இருக்கிறீர்கள். இப்போது நாம் அட்மின் பேனலில் ஃபீச்சர்ஸுடன் வேலை செய்ய தொடங்குவோம். உங்களுடைய பிரசித்தமான வெப் சர்வரான கூகுள் குரோமை தான் நான் பயன்படுத்துகிறேன். சில நேரங்களில் குட்டீஸ் நீங்கள் வேறு வெப் சர்வர் ஒன்றை பயன்படுத்துவீர்களாக இருக்கலாம். அது பரவாயில்லை. எந்த வெப் சர்வரை பயன்படுத்தினாலும் இந்த ஃபீச்சர்ஸ் அவ்வாறே அதிலும் வேலை செய்யும். கூகுள் குரோம் அதே போல கூகுள் குரோமுடன் வேலை செய்வதற்கு தான் நான் பழகி இருக்கிறேன். அதனால் நான் கூகுள் குரோமை தான் பயன்படுத்துகிறேன். சரி, கூகுள் குரோமை நான் ஓபன் செய்து கொள்கின்றேன். இப்போது நாம் லோக்கல் ஹோஸ்டில் வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் செய்து உள்ளோம். அதனால் நாம் லோக்கல் ஹோஸ்டிற்கு செல்வோம். லோக்கல் ஹோஸ்ட் என டைப் செய்தால் நமக்கு லோக்கல் ஹோஸ்டிற்குள் செல்ல முடியும். This site can't be reached. ஏன் இவ்வாறு ஒன்று வருகிறது? நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிடும். வெப் சர்வர் சரியாக செயல்படாததால் தான் இவ்வாறு நடக்கிறது. எக்ஸாம் ஓபன் ஆகாமல் இருப்பதால் இவ்வாறு நடக்கிறது என்று பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும் என்பதால் தான் உண்மையிலே நான் இந்த நேரத்தில் எக்ஸாம்பை ஓபன் செய்யவில்லை. சரி, இப்போது நாம் ஸ்டார்ட் பாரிற்கு செல்வோம். ஸ்டார்ட் பாரிற்கு சென்று எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை ஆன் செய்வோம். நான் இதில் சர்வரை ஆன் செய்யாததால் கண்ட்ரோல் பேனல் ஆன் செய்து நாம் இதை ரீஃப்ரெஷ் செய்தாலும் பயனில்லை. இப்போது நாம் சர்வரை ஸ்டார்ட் செய்வோம். முதலில் அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் செய்கிறேன். அதன் பிறகு MySQL சர்வரையும் ஸ்டார்ட் செய்கிறேன். நாம் இப்போது ரீஃப்ரெஷ் செய்து என்ன நடக்கிறது என பார்ப்போம். ரீஃப்ரெஷ் செய்தவுடன் எனது வேர்ட்பிரஸ் காட்டுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முந்தைய வேலை திட்டத்தில் வேர்ட்பிரஸை ஃபோல்டர் ஒன்றிற்கு இன்ஸ்டால் செய்தோம். நாம் அந்த ஃபோல்டரிற்கு செல்வோம். சிறிய ப்ராசஸ் ஒன்றிற்கு பிறகு வேர்ட்பிரஸ் ஓபன் ஆகும். இவ்வாறு தான் வேர்ட்பிரஸ் ஓபன் ஆகும். சில நேரங்களில் உங்களுடையது ஓபன் ஆகும் விதம் மாறலாம். எனினும் நான் இதில் சிறிய சிறிய விடயங்களை செய்து வைத்திருக்கின்றேன். அதனால் சிறிய சிறிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பேஜ் மாறலாம். அதை பற்றி பெரிதாக நினைக்க வேண்டாம். ஏனெனில் இவை அனைத்தும் நாம் நமக்கு ஏற்றவாறு மாற்றுவோம். சரி, இப்போது WP வேர்ட்பிரஸ் அட்மின் பேனலிற்கு லாக் ஆக வேண்டும். நாம் இங்கு WP அட்மின் பேனல் என டைப் செய்வோம். உங்களுடைய இமெயிலை சரி, யூசர் நேமை சரி இங்கு பெற்றுக் கொடுங்கள். எனது யூசர் நேமை நான் அட்மின் என கொடுக்கிறேன். நான் அதை சேவ் செய்து வைத்திருக்கிறேன். அதே போல எனது பாஸ்வேர்டை நான் இதுவரையில் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்றில் சேவ் செய்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கும் அவ்வாறு செய்ய முடியும். அவ்வாறு இல்லை என்றால் உங்களுடைய வழக்கமான முறையை பயன்படுத்தி சேவ் செய்து வைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ஒன்று என்றால் நோட் செய்ய தேவையில்லை. நான் ரேண்டம் ஜெனரேட் செய்து பாஸ்வேர்ட் ஒன்றை தான் பயன்படுத்தி இருக்கின்றேன். இதில் மெனுவிற்கு தொடர்புடைய சில பகுதிகள் உள்ளது. டேஷ்போர்ட் தொடர்புடைய வேறு விடயங்களும் இங்கு உள்ளது. இங்கு பாருங்கள், அட்மின் என ஒன்று உள்ளது, இமேஜ் என ஒன்று உள்ளது. இந்த இமேஜ் இன்னும் லோட் ஆகவில்லை. இதில் இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளது. நான் அவற்றை மாற்றி காட்டுகிறேன். சைட் ஹெல்த் என்னும் பகுதியை இவ்வாறு நாம் விரும்பிய இடங்களுக்கு டிராக் அண்ட் டிராப் செய்ய முடியும். குயிக் டிஃபால்ட்டையும் நாம் விரும்பிய இடத்திற்கு டிராக் அண்ட் டிராப் செய்ய முடியும். நமக்கு தேவை என்றால் இவற்றை சிறிதாக்கவும் முடியும். இவ்வாறான விடயங்கள் மூலம் உங்களுடைய டேஷ்போர்டை அழகாக உருவாக்கி கொள்ள முடியும்.
இங்கு ஸ்கிரீன் ஆப்ஷன் என ஒன்று உள்ளது. இங்கு சென்று இங்கு உள்ள ஆப்ஷனை நீக்கவும். இவை எதுவும் தற்போதைக்கு தேவையில்லை என்பதால் நான் அவை அனைத்தையும் நீக்குகிறேன். உங்களுக்கு தேவையானதை இங்கு ஆட் செய்ய முடியும். அதே போல இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். நான் இங்கு தற்போதைக்கு எதையும் வைக்கவில்லை. நான் இதை க்ளோஸ் செய்கின்றேன். முதலில் நாம் பேஜ் ஒன்றை உருவாக்குவோம். இங்கு உள்ள பேஜஸ் எனும் இடத்திற்கு செல்வோம். பேஜை உருவாக்குவதற்கு முன்பு நாம் முதலில் பேஜ் எனும் இடத்தில் என்ன இருக்கிறது என பார்ப்போம். இங்கு ஆல் பப்ளிஷ் ட்ராஷ் என 3 உள்ளது. அதாவது இங்கு பேஜஸ் அனைத்தும் உள்ளது. அதே போல எல்லோராலும் பார்க்கக்கூடிய விதத்தில் தற்போதைக்கு பப்ளிஷ்ட் செய்துள்ள பேஜஸும் உள்ளது. உங்களால் நீக்கப்பட்ட பேஜஸ் ட்ராஷில் உள்ளது. உங்களுக்கு புதிய பேஜ் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும் என்றால் இங்கு உள்ள பேஜஸ் உடன் உள்ள ஆட் நியூ பட்டனில் புதிய பேஜ் ஒன்றை ஆட் செய்ய முடியும். அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு பேஜை சர்ச் செய்யவும் முடியும். இன்னும் பல விடயங்கள் உள்ளது. நாம் சில பேஜஸை உருவாக்கி அதன் மூலம் என்ன செய்யலாம் என பார்ப்போம். முன்பு போலவே ஸ்கிரீன் ஆப்ஷன் ஒன்று இங்கு உள்ளது. ஸ்கிரீன் ஆப்ஷனுக்கு சென்றால் சிறிய சிறிய மாற்றங்களை செய்ய முடியும். இங்கு உள்ள கொலமை மாற்ற முடியும். உதாரணமாக உங்களுக்கு இந்த அதர் எனும் கொலம்ஸ் தேவை என்றால் இங்கு கிளிக் செய்ததும் உங்களுக்கு அந்த கொலமை நீக்க முடியும். கமெண்ட்ஸையும் வேண்டுமென்றால் நீக்க முடியும். அதே போல டேட்ஸையும் நீக்க முடியும். நான் தற்போதைக்கு அதர் ஆப்ஷன் மற்றும் பேஜஸை வைத்துக்கொண்டு ஸ்கிரீன் ஆப்ஷனை க்ளோஸ் செய்கின்றேன். இங்கு சிம்பிள் பேஜ் ஒன்று என எனக்கு கிடைத்துள்ளது. அந்த சிம்பிள் பேஜை உங்களுக்கு தேவை என்றால் எடிட் செய்ய முடியும். இங்கு எடிட், குயிக், ட்ராஷ் மற்றும் வியூ என 4 ஆப்ஷன்ஸ் உள்ளது. அந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு தொடர்புடைய செயற்பாட்டை செய்ய முடியும். அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என ஒவ்வொன்றாக முதலில் இருந்து பார்ப்போம். வியூவிற்கு சென்ற பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஆனது ஹெடர் பகுதியை வியூ செய்யும். அதன் பிறகு உங்களுக்கு மீண்டும் கீழே சென்று பார்த்து கொள்ள முடியும். பேஜிற்கு தொடர்புடைய ஃபுட்டர் இங்கே உள்ளது. உங்களுக்கு இன்னும் இதை மாற்ற தெரியாது. தற்போதைக்கு அதை பற்றி பெரிதாக நினைக்க வேண்டாம். இங்கு மேலே கருப்பு நிற பார் ஒன்று உள்ளது. இந்த பாரில் சில விடயங்கள் உள்ளது. இங்கு டிபி கோட் என உள்ளது. இங்கு டிபி கோட் என உள்ளது வெப்சைட்டிற்கு கொடுத்த பெயராகும். இதில் எடிட் சைட் என உள்ளது. எடிட் சைட்டிற்கு சென்ற பிறகு உங்களுக்கு இந்த பேஜை எடிட் செய்ய முடியும். நான் மீண்டும் இதில் எதுவும் செய்ய போவதில்லை. நான் இங்கிருந்து அட்மின் பேனலுக்கு பேக் ஆகுகிறேன். தற்போதைக்கு இங்கு உள்ள ஆட் நியூ பட்டனை பிரஸ் செய்து தற்போதைக்கு புதிய பேஜ் ஒன்றை எனக்கு தேவையான விதத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். ஆட் நியூ பட்டனை கிளிக் செய்த பிறகு இங்கு வந்திருப்பது பேஜ் எடிட் செய்யும் விண்டோவிற்கு ஆகும். ப்ரொஃபஷனலி நாங்கள் இதை பயன்படுத்துவது இல்லை. அதற்கான காரணத்தை நான் முன்னால் தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் குட்டீஸ், முன்னால் இந்த செயற்பாடுகளை செய்யும் போது இந்த பேஜ் எடிட்டரை பற்றி சில தெளிவுகள் தேவைப்படும். நாம் பேஜ் எடிட் செய்ய ப்ரொஃபஷனலி எலிமெண்டர் பிளகினை பயன்படுத்துவதால் நான் உங்களுக்கு இதில் உள்ள அனைத்து ஆப்ஷன்ஸ் பற்றியும் தெளிவுபடுத்த போவதில்லை. அதில் இதைவிட அதிக வசதிகள் நமக்கு கிடைக்கின்றது. இதில் நமக்கு மிகவும் குறைவான வசதிகள் சில தான் கிடைக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் எலிமெண்டர் பிளகின் இல்லாத நேரங்களும் உள்ளது. அதே போல பிளகின்ஸை பயன்படுத்தாத டிசைனரும் உள்ளார்கள். வேறு ஒருத்தர் உருவாக்கிய ஒரு விடயத்தை எடிட் செய்யும் போது எலிமெண்டர் பிளகின் இல்லாமல் டிஃபால்ட் எனும் எடிட்டரை பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போதைக்கு அதில் உள்ள சிறிய சிறிய விடயங்களை கற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் ப்ரொஃபஷனலி வெப்பை டிசைன் செய்வது எலிமெண்டர் பிளகின் ஒன்றில் ஆகும். நாம் தற்போதைக்கு இதில் உள்ள பேசிக் ஃபீச்சர்ஸை கற்றுக்கொள்வோம். முதலில் பேஜிற்கு டெஸ்ட் பேஜ் எனும் டைட்டில் ஒன்றை போட வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு உங்களுடைய பேஜை டைப் செய்ய முடியும். இங்கு டைப் செய்த பெரிய பந்தி ஒன்று தேவைப்படும். அதனால் நான்
டம்மி டெக்ஸ்ட் ஒன்றை எடுக்கின்றேன். நான் கூகுளிற்கு சென்று டம்மி டெக்ஸ்ட் என டைப் செய்கின்றேன். அப்போது இவ்வாறு டம்மி டெக்ஸ்ட் ஜெனரேட் ஒன்று வரும். உங்களுக்கு இந்த ஜெனரேட்டரை யூஸ் செய்ய முடியும். உதாரணமாக இங்கு பேராகிராஃப் என 5 பேராகிராஃப்ஸ் எனக்கு தேவைப்படுகின்றது. இந்த பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது எனக்கு டம்மி டெக்ஸ்ட் ஒன்றை ஜெனரேட் செய்து கொடுத்திருக்கிறது. நான் தற்போதைக்கு இதில் சிறிய டம்மி டெக்ஸ்ட் ஒன்றை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இப்போது எனது டம்மி டெக்ஸ்ட் அழகாக வந்துள்ளது. இப்போது எனக்கு இங்கு 3 ஆப்ஷன்ஸ் உள்ளது. சேவ் டிராஃப்ட் என்பது நாம் எதுவும் செய்யாமல் தற்காலிகமாக சேவ் செய்வது ஆகும். ப்ரிவ்யூ என்பது நாம் பப்ளிஷ் செய்யாமல் ப்ரிவ்யூ ஒன்றை மட்டும் பார்ப்பது ஆகும். அல்லது பப்ளிஷ் செய்ய முடியும். நாம் பேஜை பப்ளிஷ் செய்தோம் என்று எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இங்கு பப்ளிஷ் செய்கின்றேன். பப்ளிஷ் செய்த பிறகு பேஜ் பப்ளிஷ்ட் வியூ பேஜ் என 2 உள்ளது. அல்லது இதோ இங்கு இவ்வாறு ஒன்று உள்ளது. நமக்கு தேவை என்றால் இங்கு பேஜில் அட்ரஸை காப்பி செய்ய முடியும். நான் இங்கு உள்ள வியூ பேஜை கிளிக் செய்கின்றேன். கிளிக் செய்த பிறகு எனது டெஸ்ட் பேஜ் இப்போது லோட் ஆகி உள்ளது தெரியும். பேஜ் ஐடி என உங்களுக்கு தெரிவது பேஜின் ஐடி ஆகும். தற்போதைக்கு நீங்கள் அதை பற்றி பெரிதாக நினைக்க வேண்டாம். நான் முன்னால் கற்றுக் கொடுக்கின்றேன். நாம் இதை பேஜின் பேருக்கு மாற்ற முடியும். இவ்வாறு செய்தால் SEO ரேங்கிங்க்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு செய்தால் SEO ரேங்கிங் கொஞ்சம் குறையும். நான் மீண்டும் டேஷ்போர்டிற்கு செல்கின்றேன். டேஷ்போர்டில் நான் பேஜிற்கு செல்கின்றேன். எனது டெஸ்ட் பேஜ் இங்கு உள்ளது. நான் அதில் எடிட்டிற்கு செல்கின்றேன். நாம் எடிட்டில் என்ன இருக்கிறது என பார்ப்போம். இங்கு விசிபிலிட்டி பப்ளிக் என உள்ளது. அதாவது தற்போதைக்கு இந்த பேஜ் அனைவருக்கும் தெரிய உள்ளது. உங்களுக்கு தேவை என்றால் இதை பிரைவேட் அல்லது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் என்பதற்கு மாற்ற முடியும். பிரைவேட் கொடுத்தால் உங்களுக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். வேறு யாருக்கும் பார்க்க முடியாது. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கொடுத்தால் இந்த பேஜை பார்ப்பதற்கு உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஒன்று தேவைப்படும். அவ்வாறு உங்களுக்கு மாற்ற முடியும். அதர் விதத்தில் அட்மின் என உள்ளது. நமக்கு இருப்பது ஒரே யூசர் அட்மின் பேனல் மட்டும் தான். முன்னால் இன்னும் ஒரு யூசரை ஆட் செய்ய முடியும். இவற்றை நாம் இன்னும் முன்னால் கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு இதற்கு வேண்டுமானால் யூசரை உள்ளடக்கிக் கொள்ளவும் முடியும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் இந்த டேஷ்போர்டை பயன்படுத்த மற்றும் வெப்பில் உள்ள விடயங்களை மாற்ற வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும். மூவ் டு ட்ராஷ் என்றால் இதில் அழித்து விட முடியும். ஃபீச்சர்ஸ்ட் இமேஜ் என ஒன்று உள்ளது. அதாவது இங்கு நமக்கு இமேஜ் ஒன்று பெற்றுக் கொடுக்க முடியும். நாம் இந்த பேஜை டைட்டிலாக பயன்படுத்த வேண்டிய இடத்திற்கு ஃபீச்சர்ஸ் இமேஜ் பயன்படுத்த வாய்ப்பு நமக்கு உள்ளது. உதாரணமாக இந்த பேஜை பட்டன் ஒன்றிற்கு பயன்படுத்துகின்றோம் என்று நினைப்போம். இப்போது அந்த பட்டனிற்கு ஃபீச்சர்ஸ் இமேஜ் ஐகான் ஒன்றாக பயன்படுத்த முடியும். இங்கு டிஸ்கஷன் என ஒன்று உள்ளது. அதற்கு கீழே யாராவது ஒருவருக்கு இங்கு கமெண்டை டைப் செய்ய அனுமதியை பெற்றுக் கொடுக்க உங்களுக்கு முடியும். அப்போது உங்களுடைய வெப்சைட்டில் உள்ள யூசருக்கு இந்த பேஜிற்கு கமெண்ட் செய்ய முடியும். குட்டீஸ், உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். குட்டீஸ், கமெண்ட் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என நான் நினைக்கின்றேன். அதாவது நாம் பேஜை பற்றி ஏதேனும் ஒரு யோசனை இருந்தால் அதை சொல்ல முடியும். சோஷியல் மீடியாவை பயன்படுத்துபவர்களுக்கு இதை பற்றி தெரியும். இந்த வீடியோ ஆனது டிபி கோடிங் யூடியூப் சேனலில் உள்ளது. குட்டீஸ், உங்களுக்கு கீழே சென்று இந்த வீடியோ பற்றி கமெண்ட் ஒன்றை போட முடியும். அதே போல உங்களுடைய பேஜை டிசைன் செய்து பேஜை பற்றி உங்களுடைய யூசர்ஸிடம் இருந்து ஏதேனும் யோசனை ஒன்றை பெற நீங்கள் இந்த வீடியோவிற்கு கீழே கமெண்ட் ஒன்றை போடுவதற்கு போலவே உங்களுடைய வெப்சைட்டிலும் யூசர் அனுமதி கொடுக்க கமெண்ட் ஒன்றை போட முடியும். இதில் உங்களுடைய யூசரை உங்களுடைய வெப்சைட்டுடன் எங்கேஜ் செய்து வைத்துக் கொள்ள முடியும். சில இடங்களில் என்றால்
கமெண்ட் போடுவது தொந்தரவாக இருக்கக்கூடும். உதாரணமாக, இந்த டெஸ்ட் பேஜில் நான் கமெண்ட் ஒன்றை போட நினைக்கவில்லை. உங்களுக்கு எந்த ஒரு பேஜிற்கும் கமெண்ட் பாக்ஸ் ஒன்றை ஓபன் செய்ய முடியும். இப்போது யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய பேஜில் கமெண்ட் ஒன்றை போட முடியும். அடுத்து உள்ள ஆப்ஷனை பற்றி பெரிதாக கதைக்க ஒன்றுமில்லை. ஆனால் நாம் முன்னால் இன்னும் பல விடயங்களை பற்றி பேசுவோம். இங்கே இருப்பது எனது டெஸ்ட் பேஜ் ஆகும். சரி, இங்கே இருப்பது எனது டெஸ்ட் பேஜ் ஆகும். டெஸ்ட் பேஜில் நான் இதோ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்த பிறகு இங்கு பிளாக்ஸ் என ஒரு பகுதி உள்ளது. அதே போல இங்கு விசேட விண்டோ ஒன்றும் வருகிறது. நான் மீண்டும் வெளியில் கிளிக் செய்கின்றேன். இப்போது இது இல்லாமல் போனது. பிளாக்கிற்கு சென்றால் இங்கு ஒன்றும் இல்லை. நான் மீண்டும் இங்கு கிளிக் செய்தால் பிளாக்கிங் ஆப்ஷன்ஸ் வரும். அதற்கு மேலதிகமாக எனக்கு இங்கு விண்டோ ஒன்றும் கிடைக்கின்றது. குட்டீஸ், நீங்கள் இதுவரையில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பயன்படுத்தி இருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சில ஐக்கன்ஸ் இங்கு உள்ளது. இங்கு ஏதேனும் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்து பி கிளிக் செய்தால் உங்களுக்கு இந்த பகுதியை இவ்வாறு ஹைலைட் செய்து காட்ட முடியும். எழுத்துக்களுக்கு ஏற்றவாறு இந்த எழுத்துக்களும் ஹைலைட் ஆகி தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் செய்து காட்டுகின்றேன். இதற்கு நாம் போல்ட் செய்கின்றோம் என்று கூறுவோம். அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு இதில் எலிமெண்டை மாற்ற முடியும். நான் இவை அனைத்தையும் செலக்ட் செய்கின்றேன். இப்போது நான் சென்டர் அலைன் கொடுக்கின்றேன். இப்போது நம்முடைய பேராகிராஃப் ஆனது சென்டர் அலைன் ஆகியுள்ளது. இதில் இட்டாலிக் உள்ளது. மேலும் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளது. இந்த ஆப்ஷன்ஸை உங்களுக்கு யூஸ் செய்ய முடியும். ஏனென்றால் எனக்கு லெஃப்ட் எலிமெண்ட் இலகு என்பதால் அதற்கு நான் இட்டாலிக் நீக்குகின்றேன். போல்டையும் நீக்குகின்றேன். எலிமெண்ட்டையும் லெஃப்ட் எலிமெண்ட் செய்கின்றேன். சரி, அதன் பிறகு இங்கு லிங்க் என ஒன்று உள்ளது. சில நேரங்களில் டெக்ஸ்ட் ஒன்றில் உள்ள ஒரு விடயத்தை வேறு வெப்சைட் ஒன்றுடன் லிங்க் செய்ய வேண்டும். உதாரணமாக, நீங்கள் டிபி கோடிங் பற்றி டெக்ஸ்ட் ஒன்றை டைப் செய்யும் போது உங்களுக்கு டிபி கோடிங் வெப்சைட்டை டெக்ஸ்ட் உடன் லிங்க் செய்ய உங்களுக்கு முடியும். அதை எப்படி லிங்க் செய்வது? வேர்ட்பிரஸின் உள்ளே அதை செய்வது மிகவும் இலகு. வேர்ட்பிரஸில் வரும் டிஃபால்ட் எடிட்டரிலும் இதை செய்ய முடியும். முதலில் உங்களுக்கு தேவையான வேறு வெப்சைட்டை தேடிக்கொள்ள வேண்டும். நாம் டிபி கோடிங் வெப்சைட்டை தேடுவோம். dbcoding.lk-க்கு செல்வோம். சென்று URL-ஐ காப்பி செய்வோம். அதன் பிறகு நாம் டெஸ்ட் பேஜிற்கு சென்று அங்கு உள்ள முதலாவது டெஸ்ட் 3-ஐ நான் டிபி கோடிங் வெப்சைட்டுடன் லிங்க் செய்கின்றேன். இவ்வாறு செலக்ட் செய்யவும். இங்கு உள்ள இந்த லிங்கில் மார்க்கிற்கு செல்லுங்கள். நான் இதற்கு சென்று லிங்கை ஆன் செய்து டிபி கோடிங் வெப்சைட்டில் அட்ரஸை இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு டைப் செய்யவும் முடியும். இப்போது நான் இதை அப்டேட் செய்கின்றேன். அப்டேட் செய்த பிறகு இங்கு வியூ பேஜ் என ஒன்று உள்ளது. நான் வியூ பேஜ் கிளிக் செய்கின்றேன். அப்போது எனக்கு பேஜை வியூ செய்ய முடியும். இங்கு சென்ற பிறகு மாறி உள்ளது உங்களுக்கு தெரியும். இந்த டெக்ஸ்டின் கீழே அண்டர்லைன் ஒன்று உள்ளது. இந்த அண்டர்லைனை நான் நெருங்கும் போது மாறும். இங்கு கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு டிபி கோடிங் வெப்சைட்டிற்கு செல்ல முடியும். டெக்ஸ்ட் ஒன்றின் ஊடாக இவ்வாறு உலகில் உள்ள எந்த ஒரு வெப்சைட்டிற்கும் எந்த ஒரு லிங்கிற்கும் நமக்கு ரீடிரெக்ட் செய்து கொள்ள முடியும். நாம் இதனூடாக இன்னும் ஒரு வேலையை செய்து பார்ப்போம். எடிட் பேஜ் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய பேஜ் எடிட்டரிற்கு செல்ல முடியும். நிறைய புதிய ஆப்ஷன்ஸ் இதில் உள்ளது. நாம் இவற்றை பற்றி இப்போது பேசுவோம். இங்கு டைப்போகிராஃபி என ஒன்று உள்ளது. இதில் டைப்போகிராஃபியை மீடியமிற்கு, லார்ஜிற்கு, ஸ்மாலிற்கு மாற்ற முடியும். நான் தற்போதைக்கு இதை மீடியமில் வைக்கின்றேன். அதன் பின்பு இங்கு புதிய பிளஸ் மார்க் ஒன்று உள்ளது. டூல்ஸ் என பென்சில் போல மார்க் ஒன்று உள்ளது. அதன் பிறகு undo and redo உள்ளது. இந்த ஆப்ஷனில் நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்ய முடியும். undo redo ஆகிய இரண்டை பற்றி
குட்டீஸ் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நாம் ஏதேனும் ஒரு மாற்றத்தை செய்வதாக இருந்தால் அந்த மாற்றத்தை மீண்டும் மாற்றத்தான் நாம் இது இரண்டையும் பயன்படுத்துவோம். நீங்கள் தெளிவடைய நான் அதை செய்து காட்டுகிறேன். நான் இங்கு tpcode.lk என டைப் செய்கின்றேன். அதன் பிறகு நான் இதை அண்டு செய்கின்றேன். அண்டு செய்யும் போது உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், நான் டைப் செய்த வார்த்தை ஒவ்வொன்றாக குறைவடைகின்றது. நான் இதை மீண்டும் ரீடு செய்யும் போது அது எனக்கு மீண்டும் கிடைக்கின்றது. இவ்வாறு நீங்கள் செய்த ஸ்டெப்ஸை அண்டு ரீடு மூலம் முன்னாலும் பின்னாலும் செல்ல முடியும். இங்கு உள்ள பிளஸ் உடன் நாம் வேலை செய்து அதை கிளிக் செய்த பிறகு இங்கு பேராகிராஃப், ஹெட்லைன், லிஸ்ட் குவைட், கிளாசிக், கோட் இவ்வாறு சில ஆப்ஷன்ஸ் உள்ளது. பேராகிராஃபில் பேராகிராஃபை மீண்டும் ஆட் செய்ய முடியும். நாம் டம்மி டெக்ஸ்டை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்வோம். இப்போது நான் மீண்டும் என்டர் செய்கின்றேன். என்டர் செய்தவுடன் உங்களுக்கு புதிய பிளாக் ஒன்று கிடைக்கும். நமக்கு இந்த பிளாக்கிங்க்கு ஹெட்டிங் ஒன்றை பெற்றுக் கொடுக்க முடியும். நான் டெஸ்ட் 3 என ஹெட்டிங்கை பெற்றுக் கொடுக்கின்றேன். மீண்டும் எனக்கு பேராகிராஃப் ஒன்று கொடுக்க முடியும். நான் அதற்கு இந்த பேராகிராஃபையே காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். மீண்டும் ஹெட்டிங் ஒன்றை கொடுக்க இவ்வாறு நான் கிளிக் செய்து ஹெட்டிங் ஒன்றை பெற்று கொடுக்கின்றேன். நான் ஹெட்டிங்கை டெஸ்ட் 3 என டைப் செய்கின்றேன். இந்த பேராகிராஃபை மீண்டும் காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். இவ்வாறு உங்களுக்கு விரும்பியவாறு வெப்பை டிசைன் செய்ய முடியும். இந்த அனைத்து வேலைகளையும் செய்த பிறகு நாம் இதை அப்டேட் செய்வோம். அப்டேட் செய்த பிறகு கீழே உள்ள வியூ பேஜ் பட்டனை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு பேஜை வியூ செய்ய முடியும். எனது பேஜ் இவ்வாறு டிசைன் ஆகி உள்ளது. சரி, இலகுவாக நாம் இந்த பேஜை டிசைன் செய்து கொண்டோம். நாம் இதற்கு ஹெட்டிங்கை ஆட் செய்து உள்ளோம். பேராகிராஃப்ஸ் ஆட் செய்து இவ்வாறு குட்டீஸ் உங்களுக்கு விருப்பமான டெஸ்ட் 2 உருவாக்கி கொள்ள முடியும். நான் மேலும் இந்த பேஜை உருவாக்கி கொள்கின்றேன். நாம் இப்போது இங்கு உள்ள பிளாக்கிங்கை கிளிக் செய்வோம். இப்போது இங்கு லிஸ்ட் என ஒன்று உள்ளது. இந்த லிஸ்ட் என்பதை இதோ இந்த இடத்தில் ஆட் செய்கின்றேன். உங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு பிளாக்ஸ் ஆட் செய்ய முடியும். பிளாக் 2ற்கு இடையில் மூவ் ஆகும் போது உங்களுக்கு சிறிய பிளஸ் மார்க் ஒன்று வரும். அந்த பிளஸ் மார்க்கை கிளிக் செய்து உங்களுக்கு பிளாக்கை ஆட் செய்ய முடியும். இல்லை என்றால் இங்கு உள்ள பிளாக்கை இழுத்து இங்கு போடவும் முடியும். சரி, எனக்கு முதலில் இந்த tpcode.lk-க்கு கீழே உள்ள பேராகிராஃபிற்கு லிஸ்ட் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். எனவே உங்களுக்கு இவ்வாறு லிஸ்ட் ஒன்றை ஆட் செய்ய முடியும். இப்போது இங்கு லிஸ்ட் என உள்ளது. நான் இங்கு டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 என லிஸ்ட் ஒன்றை ஆட் செய்கின்றேன். லிஸ்ட் ஒன்றை நாம் என்டர் செய்து தான் நிறுத்துவோம் என்று வேர்ட்பிரஸில் வேலை செய்த குட்டீஸிற்கு தெரியும். அவ்வாறு என்டர் செய்தால் லிஸ்ட் நின்றுவிடும். இப்போது நாம் இதற்கு ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ், லிஸ்ட் ஆட் செய்தோம். இப்போது நாம் இதற்கு குவைட் ஒன்றை ஆட் செய்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். குவைட் ஆனது இதோ இவ்வாறு தான் ஆட் ஆகும். அதற்கு எவ்வாறு டைப் செய்வது என பார்ப்போம். நான் பேராகிராஃப் ஒன்றை காப்பி செய்து கொண்டு கோட்டிற்கு பேஸ்ட் செய்கின்றேன். பேஸ்ட் செய்தவுடன் அழகான லைன் ஒன்று ஓரத்தில் உருவாகி கோட் அழகாக தெரிந்து உள்ளது. பேஸ்ட் செய்தவுடன் அழகாக லைன் ஒன்று ஓரத்தில் உருவாகி கோட் அழகாக தெரிய உள்ளது. சரி, நாம் பிளாக்கை செலக்ட் செய்வோம். பிளாக்கை இதோ இவ்வாறு தான் செலக்ட் செய்வது. நீங்கள் இங்கு பிளாக்கிற்கு சென்று இங்கு உள்ள ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அப்போது உங்களுக்கு உங்களுடைய பிளாக்கில் செட்டிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு செட்டிங்கில் பேரண்டல் பிளாக் என உங்களுடைய பிளாக்கின் பெயரை போடப்பட்டு உள்ளது. அதை செலக்ட் செய்து உங்களுக்கு எந்த பிளாக்கிங்கின் ஸ்டைலையும் மாற்ற மற்றும் அதில் செட்டிங்ஸை மாற்ற முடியும். இந்த ஸ்டைலில் பிளெயின் அல்லது டிஃபால்ட் ஆக மாற்ற இந்த பட்டன் இரண்டையும் மாற்றுவதோடு இந்த லைன் இல்லாமல் ஆகும். இங்கு இன்னும் பிளாக்ஸ் ஆட் செய்து கொள்ள முடியும். நாம் இன்னும் இதற்கு பிளாக்ஸ் ஆட் செய்து கொள்வோம்.
நான் இங்கு உள்ள பிளஸ் மார்க்கை கிளிக் செய்கின்றேன். இங்கு கிளாசிக் என ஒன்று உள்ளது. கிளாசிக் என்பது இதோ இவ்வாறான ஒரு விடயமாகும். வேர்ட்பிரஸில் சாதாரணமாக இருந்த எடிட்டர் அல்ல இது. இந்த எடிட்டர் இப்போதைக்கு மாறியுள்ளது. இது புதிய எடிட்டர். மிகவும் சிக்கலாக உள்ளது என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் இது கொஞ்சம் சிக்கலாகத்தான் உள்ளது. ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் புதிய விடயங்களை செய்ய முடியும். உங்களுக்கு கிளாசிக்கை கிளிக் செய்து அப்ளை செய்ய முடியும். கிளாசிக் என்பது மிகவும் இலகுவாக வேலை செய்யக்கூடிய ஒன்றாகும். உங்களுக்கு வேண்டுமென்றால் வேர்ட்பிரஸில் உள்ள எடிட்டரையே பிளகின் ஒன்றின் ஊடாக கிளாசிக்கிற்கு கன்வெர்ட் செய்ய முடியும். நான் உங்களுக்கு இதை செய்யும் விதத்தை தெளிவுபடுத்தி தருகின்றேன். உங்களுக்கு இந்த கிளாசிக் என்பதை கிளிக் செய்து கிளாசிக்கை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு மிக இலகுவாக இந்த விடயங்களை நமக்கு பெற்றுக் கொடுத்து உள்ளது. முழு எடிட்டரையும் கிளாசிக்கில் மாற்றும் விதத்தை நான் முன்னால் சொல்லிக் கொடுக்கின்றேன். உங்களுக்கு பேராகிராஃப் ஒன்று தேவை என்றால் இங்கு பேராகிராஃப் என உள்ளது. நாம் பயன்படுத்திய பிளாக் எடிட்டரை விட இங்கு உள்ள கிளாசிக்கல் எடிட்டர் கொஞ்சம் இலகு என உங்களுக்கு தெரிகின்றதா? உங்களுக்கு பேராகிராஃப் ஒன்று வேண்டுமென்றால் பேராகிராஃபை செலக்ட் செய்து காப்பி செய்து பேராகிராஃபை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். என்டர் செய்து அதன் பிறகு போல்ட் செய்ய முடியும். செலக்ட் செய்து போல்ட் என்பதை கிளிக் செய்யவும். உங்களுக்கு இட்டாலிக் செய்ய வேண்டும் என்றால் இங்கு செலக்ட் செய்து இட்டாலிக் என்பதை கொடுக்கவும். இங்கு உள்ளது அலைன். இவை அனைத்தையும் மிக இலகுவாக செய்ய முடியும். பிளாக் எடிட்டரை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்த முடியும். குட்டீஸ், உங்களுக்கு கிளாசிக் எடிட்டர் பழக்கம் இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் முன்னாள் வேலைகளை செய்து கொண்டு செல்லும் போது நமக்கு பிளாக் எடிட்டர் இதைவிட இலகுவாக இருக்கும். நாம் தற்போதைக்கு பிளாக் எடிட்டரில் உள்ள அனைத்து விடயங்களையும் கொஞ்சம் ஸ்டடி செய்வோம். குட்டீஸ், பி பிளாக் எடிட்டரிற்கு பழகுவீர்கள் என்றால் உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். ஏனெனில் சில நேரங்களில் கிளாசிக் எடிட்டர் ஆனது வேர்ட்பிரஸில் பயன்படுத்தப்படாது. இது இரண்டையும் கற்றுக்கொள்வதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. பிளாக் எடிட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது, கிளாசிக் எடிட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தருகின்றேன். நாம் பிளாக் விதத்தில் தான் இதை உருவாக்கி இருக்கின்றோம். நாம் இப்போது இதை கிளீன் செய்வோம். இவ்வாறு செலக்ட் செய்து பிளாக்கை நீக்க முடியும். இப்போது இங்கு உள்ள பிளாக் நீங்கியது. மீண்டும் இங்கு உள்ள பிளஸ் மார்க்கின் மீது கிளிக் செய்து பிளாக் ஆட் செய்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்றால் இங்குள்ள பிளஸ் மார்க் ஒன்று உள்ளது. அதை கிளிக் செய்து இன்னும் ஒரு பிளாக்கை ஆட் செய்து கொள்ள முடியும். எனக்கு இங்கு ஒரு டேபிளை ஆட் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நான் டேபிள் ஒன்றை ஆட் செய்து கொள்கின்றேன். இங்கு காலம்ஸ் எண்ணிக்கையும் ரோஸ் எண்ணிக்கையும் எவ்வளவு தேவை என குறிப்பிட முடியும். தற்போதைக்கு இதில் 2 உள்ளது. இங்கு உள்ளதை நான் அவ்வாறே ஓகே செய்கின்றேன். இப்போது எனது டேபிள் உருவாகி உள்ளது. வேர்ட்பிரஸின் உள்ளே டேபிள் ஒன்றை உருவாக்கிக் கொள்வது எவ்வளவு இலகுவானது என உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். நான் இந்த சிறிய டேபிள் ஒன்றை உருவாக்கி காட்டுகின்றேன். நான் இங்கு நேம் என பெற்றுக் கொடுக்கின்றேன். இங்கு ஏஜ் என பெற்றுக் கொடுக்கின்றேன். பெயரை சமான் எனவும் ஏஜை 25 எனவும் கொடுக்கின்றேன். நான் எடுத்த ரோவின் அளவு முடிந்தது. இதற்கு இன்னும் ரோஸை ஆட் செய்து கொள்ள வேண்டும். இங்கு உள்ள எடிட் டேபிளுக்கு சென்று உங்களுக்கு இன்சர்ட் ரோ ஆஃப்டரை பெற்றுக் கொடுக்க முடியும். இங்கு எனக்கு கடைசியாகத்தான் ரோவை ஆட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முதலிலே தேவை என்றால் பிஃபோர் என்பதை பெற்றுக் கொடுக்க முடியும். இங்கு ஆஃப்டர் என்பதை நான் ஆட் செய்கின்றேன். இப்போது நான் இன்னும் ஒரு பெயரை யுவான் என ஆட் செய்து கொள்கின்றேன். ஏஜை 26 என பெற்றுக் கொடுக்கின்றேன். இப்போது இன்சர்ட்டிற்கு சென்று இன்னும் ஒரு ரோ ஒன்றை ஆட் செய்து கொள்வோம்.
நான் இந்த ரோவிற்கு ஷான் என இன்னும் ஒருவரை ஆட் செய்து கொள்கின்றேன். ஷானின் வயதை 15 ஆக வைப்போம். இவ்வாறு நமக்கு டேபிளை தயாரித்து கொள்ள முடியும். இங்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் உள்ளது. ஃபிக்ஸ்ட் வித் டேபிள் செல், அதாவது டேபிளில் செல்லை வித்தை நமக்கு ஃபிக்ஸ் செய்ய சமனான வித் ஒன்று தான் இந்த அனைத்து செல்லிற்கும் கிடைத்துள்ளது. எடர் செலக்ஷனை பெற்றுக் கொடுக்க முடியும். எடரை மாற்றி காட்ட முடியும். எங்களுடைய முதலாவது ரோ மாறியது உங்களுக்கு தெரிகிறதா? தேவை என்றால் ஃபுட்டர் செலக்ஷனையும் தேவை என்றால் கொடுக்க முடியும். நான் டாபிக் கொடுத்து இந்த ஹெடரை நீக்குகின்றேன். எனக்கு இந்த ரோவை செலக்ட் செய்து டிலீட் செய்ய முடியும். இங்கு உள்ள டிலீட் ரோவை நான் பெற்றுக் கொடுக்கின்றேன். அதன் பிறகு எடர் லேபிளிற்காக நேமை பெற்றுக் கொடுப்போம். இந்த எடர் லேபிளை ஏஜ் என பெற்றுக் கொடுப்போம். ஃபுட்டர் ஒன்று எனக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை, அதனால் நான் அதை ஆஃப் செய்து ஃபுட்டரை நீக்குகிறேன். அதன் பிறகு நான் இதை அப்டேட் செய்கின்றேன். இப்போது எனக்கு இந்த டேபிளை தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய பேஜிற்கும் டேபிள் ஒன்றை உருவாக்கி கொள்ள தேவைப்படும் போது உங்களுக்கு இதோ இவ்வாறு உருவாக்கி கொள்ள முடியும். இன்னும் பிளாக்கிங்ஸ் இதில் உள்ளது. இமேஜ், கேலரி, ஆடியோ, கவர், ஃபைல், மீடியா அண்ட் டெக்ஸ்ட், வீடியோ என நிறைய விடயங்கள் உள்ளது. பட்டன்ஸ், காலம்ஸ், குரூப்ஸ் இவ்வாறு நிறைய விடயங்களும் கீழே உள்ளது. பேஜ் பிரேக், செப்பரேட்டர், ஸ்பேசர் உள்ளது. இதில் என்ன நடக்கிறது என பார்க்க நாம் இவைகளை ஒவ்வொன்றாக ஆட் செய்து கொண்டு செல்வோம். நாம் இப்போது டேபிள் ஒன்றை ஆட் செய்து நான் இங்கு இமேஜ் ஒன்றையும் ஆட் செய்து இருக்கின்றேன். குட்டீஸ், உங்களுக்கு தெரியும், மீடியா லைப்ரரி ஒன்று இதில் எடுக்கவும் முடியும். வேர்ட்பிரஸில் நீங்கள் தற்போதைக்கு எடுத்து உள்ளது இமேஜ் ஆகும். அதுக்கு மேலதிகமாக URL ஒன்று பயன்படுத்த முடியும். புதிதாக அப்லோட் செய்யவும் முடியும். நமக்கு புதிய இமேஜ் இல்லாததால் இமேஜ் ஒன்றை அப்லோட் செய்து கொள்வோம். இந்த இமேஜை எங்கிருந்து எடுப்பது என உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வரலாம். அது காப்பிரைட் இல்லாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் இன்டர்நெட்டில் உள்ள காப்பிரைட் ஃப்ரீ இமேஜை எடுக்க முடியும். நான் தற்போதைக்கு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் என கூகுளில் சர்ச் செய்கின்றேன். அப்போது பிக்ஸபே, அன்ஃபிளாஷ், பிக்சல் வெப்சைட் என சில வெப்சைட்ஸ் வரும். அதில் எந்த ஒரு வெப்சைட்டிற்கும் செல்ல முடியும். நான் பிக்ஸபே வெப்சைட்டிற்கு செல்கின்றேன். அதில் இவ்வாறு நிறைய இமேஜஸ் உள்ளது. எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்றின் இமேஜ் ஒன்று தேவை. குட்டீஸ், எந்த நேரத்திலும் கூகுளில் சர்ச் செய்து இமேஜை எடுக்க வேண்டாம். குறிப்பாக கூகுள் அட்சென்ஸில் அட்சென்ஸ் கிடைக்காமல் இருக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நான் தற்போதைக்கு கம்ப்யூட்டர் இமேஜ் ஒன்றை தான் டவுன்லோட் செய்கின்றேன். இதில் உங்களுக்கு தேவையான ரிசல்யூஷன் என கேட்கும். 1920 தர 1280 என்று தான் இங்கு கூறுவோம். இதுதான் ஃபுல் HD ரெசல்யூஷன் என கூறுவோம். இது எனது வெப்சைட்டிற்கு நல்லது. எந்த நேரத்திலும் நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜை எடுக்க வேண்டாம். ஏனென்றால் வெப்சைட் ஒன்று என்பது அதிக கெப்பாசிட்டி எடுக்கக்கூடிய ஒன்றல்ல. அவ்வாறு செய்தால் வெப்சைட் ஸ்லோவாக இடமுள்ளது. அதனால் பொருத்தமான சைஸ் ஒன்றை மட்டும் எடுக்கவும். எந்த நேரத்திலும் 1800 தர 853 சைஸை டவுன்லோட் செய்து கொள்ளவும். எனவே இங்கு நீங்கள் ரோபோட் ஒருவரா என கேட்கும். நான் ரோபோட் இல்லை, அதனால் நான் ஐ எம் நாட் ரோபோட் என்பதை கிளிக் செய்து டவுன்லோட் கொடுக்கின்றேன். எனது இமேஜ் ஆனது டவுன்லோட் ஆகி உள்ளது. இதோ இங்கு ஃபோல்டரை கிளிக் செய்து இமேஜ் உள்ள இடத்திற்கு செல்கின்றேன். அப்போது எனக்கு இதை பயன்படுத்த முடியும். டெஸ்ட் இமேஜ் எடிட்டரில் அப்லோட் என்பதில் டவுன்லோடில் ஸ்டூடெண்ட் G எழுத்து ஒன்று உள்ள இமேஜை ஓபன் கொடுக்கின்றேன். இப்போது இமேஜ் வந்துள்ளது. அதோடு கூட சிறிய டூல்பார் ஒன்று வந்துள்ளது. அதில் இமேஜை எடிட் செய்ய முடியும். இமேஜ் என்பதில் இமேஜிற்கு தொடர்புடைய பிளாக் எடிட்டர் உள்ளது. பிளாக் எடிட்டரில் இங்கு எடிட்டை எடுக்க முடியும். இந்த 2 எரோஸ் ஊடாக மேலே கீழே செல்ல முடியும்.
இங்கு கிளிக் செய்தால் டேபிள் மேலே செல்லும். மீண்டும் கிளிக் செய்ததும் டேபிள் கீழே சென்றது. இது கொஞ்சம் தெளிவு இல்லை. மேலே கீழே சென்று பிளாக்ஸ் இடையில் மூவ் ஆக முடியும். இது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். இது ஃபுல் வித் சென்டர் லெஃப்ட் ரைட் அலைன் முறையில் அலைன் செய்ய முடியும். இந்த இமேஜ் ஃபுல் உள்ள இமேஜ் ஒன்று என்பதால் ஃபுல் வித் கொடுக்கின்றேன். இப்போது முழு ஸ்கிரீனிலும் பரவும். அது சரியில்லாதது போல இருப்பதால் நான் என கொடுக்கின்றேன். இது ஓகே. இதன் பிறகு இங்கு இமேஜின் மீது கிளிக் செய்தால் வேறு வெப்சைட்டிற்கு ரீடைரக்ட் ஆகும் விதத்தில் லிங்க் ஒன்று உள்ளது. உதாரணமாக நான் இந்த இமேஜை காப்பி செய்யும் இடத்திற்கு ரீடைரக்ட் செய்ய முடியும். இதை போடாமலும் இருக்க முடியும். இமேஜை செலக்ட் செய்வோம். இப்போது இன்னும் ஒரு செட்டிங்ஸ் வகையொன்று உள்ளது. கலர்ஸ் மாற்ற முடியும். சாதாரணமாக இவ்வாறான ஒன்றிற்கு இமேஜ் ஒன்றை எடுக்கும் போது தேவையான விதத்தில் கலர்ஸ் மாற்றித்தான் எடுப்போம். ஆனால் இங்கு தேவையென்றால் டாட்ஸ் இரண்டிற்கு கலர் ஒன்றை போட முடியும். அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு இந்த பிளாக் எடிட்டரில் இன்னும் விடயங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். வித் ஹைட் உள்ளது. ஆல் டெக்ஸ்ட் உள்ளது. இது கிட்டத்தட்ட விட்டுவிடக்கூடிய ஒரு வேலையாகும். ஆனால் இந்த டெக்ஸ்ட் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக இன்டர்நெட்டில் இந்த இமேஜை இன்னும் ஒருவர் சர்ச் செய்யும் போது சர்ச் ஆகும். நீங்கள் இந்த இமேஜை பற்றி சிறிய குறிப்பு ஒன்றை போட்டால் அந்த விவரமுள்ள விடயத்தை யாரோ ஒருவர் சர்ச் செய்தால் அதிக நேரங்களில் உங்களுடைய இமேஜை காட்ட முடியும். அதன் பிறகு இங்கு டிஃபால்ட் அண்ட் அரவுண்ட் என ஸ்டைல் உள்ளது. ரவுண்ட் கொடுத்தால் இமேஜ் வட்டமாகும். டிஃபால்ட் என்பதை கொடுத்தால் டிஃபால்ட் விதத்தில் தெரியும். அதன் பிறகு உங்களுக்கு வேண்டுமென்றால் border ஒன்று, ரேடியஸ் ஒன்று, எவ்வாறு நமக்கு ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு வேண்டும் என்றால் border ஒன்றும் ரேடியோ ஒன்றையும் இவ்வாறு நமக்கு கொடுக்க முடியும். எனவே இந்த இமேஜ் ஒன்றுடன் எவ்வளவு விடயங்களை வேர்ட்பிரஸில் செய்ய முடியும் என இப்போது உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். அதே போல இங்கு ரீப்ளேஸ் என உள்ளது. இதில் நமக்கு வேறு இமேஜ் ஒன்றுடன் ரீப்ளேஸ் செய்ய முடியும். பேஜ் எடிட்டர் ஊடாக இவ்வாறு இமேஜ் ஒன்றுடன் நிறைய விடயங்களை செய்ய முடியும். குட்டீஸ், நீங்கள் இவை அனைத்தையும் செய்து பாருங்கள். நீங்கள் இதை பிராக்டிஸ் செய்வது மிகவும் முக்கியமானது ஆகும். எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வேர்ட்பிரஸ் பாடத்துடன் இணைந்திருங்கள். எனவே இன்று பாடத்துடன் இணைந்திருந்த குட்டீஸ் உங்கள் அனைவருக்கும் இனிய நாள்.